Hi friends, welcome to my channel ChettinadTamilFood. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல அன்பாக்சிங் போடுறது. Panasonic மைக்ரோவேவ் oven அதுதான் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் என்னோடய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்த்துடலாம். Panasonic மைக்ரோவேவ் அன்பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். Panasonic மைக்ரோவேவ் நாங்கள் Cromaவில் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து அவங்க கொண்டு வந்து டெலிவர் பண்ணாங்க. ஸோ அவங்களோட கடையிலேருந்தே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. ஸோ பேக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பேக் பண்ணி வந்திருந்தது. அதே மாதிரி வந்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் போனாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம மைக்ரோவேவ் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடைக்கு போனால் ஒரு கடைகளையும் ஒரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடைக்கு போனோன்னா ஒரு பிராண்டை வந்து பற்றி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. அதுவே வந்து வேறு கடைக்கு போனீங்கன்னா இல்லைங்க அதை விட இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு மாற்றி பேசுவாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றனால வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம வந்து சர்ச் பண்ணணும். அதே மாதிரி வந்து நான் ரொம்ப சர்ச் பண்ணி தான் எடுத்தேன். அப்புறம் இப்போ புதுசாக செராமிக் கோட்டிங் வந்திருக்கு அப்படின்ட்டு அதையும் பற்றி சொன்னாங்க. ஸோ செராமிக் கோட்டிங் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் நான் சர்ச் பண்ணதில் பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங் வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் நம்ம ஃபுட்டு வந்து நம்ம செய்யும்போது அதோட பேக்கிங் டைமாக இருக்கட்டும், அந்த ஹீட் ஆகிற ப்ராசஸ் வந்து லேட் ஆகும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டீல் தான் எடுத்தேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மைக்ரோவேவ் வாங்க போகும்போது. மைக்ரோவேவ் பார்த்திங்கன்னா சில மைக்ரோவேவில் வந்து மைக்ரோ மோடு இருக்கும் அண்ட் கிரில் மோடு இருக்கும். அதில் வந்து கன்வெக்ஷன் மோடு வந்து இருக்காது. ஸோ அது வந்து ப்ரைஸ் கம்மி தான். பட் ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்து பிஸ்கெட்டு, கேக் இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் எடுத்தால் மட்டுமே வந்து நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ எடுக்கிறோம் எல்லாமே பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாமே அப்படின்ற ஐடியாவில் தான் நான் எடுத்தேன். இந்த மைக்ரோவேவில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டீஃப்ராஸ்ட் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நான்வெஜ் ஏதாவது வச்சுட்டு அப்படியே அது ஐஸ் மாதிரி கட்டி போயிருக்கோம்ல. ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சோம்னா அது மெல்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பயே எடுத்து மைக்ரோவேவில் வந்து நம்ம அதை வச்சுட்டு ஆட்டோ டீஃப்ராஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது உடனே வந்து மெல்ட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 27 லிட்டர்ஸ் மைக்ரோவேவ். அண்ட் இதுக்கு வந்து வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் உள்ளே இருக்கிற அந்த மோட்டருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு புக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் குக்கிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களே வந்து மெனு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த புக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை. ஸோ அந்த புக்கை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்க்கு கீழே வந்து ஒரு வுட்டன் போர்டு வச்சு அதுக்கு மேலே வந்து மைக்ரோவேவ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணும்போது. அதனால் நான் வந்து இப்படி வச்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த உள்ளே இருக்க அந்த கிளாஸ் பிளேட்டை வந்து நம்ம வெளியில் எடுக்காத மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம எடுத்து வந்து அதை மாதிரி வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் மைக்ரோவேவ் கூடயே இந்த மாதிரி கிரில் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ்ஜு, சிக்கன் டிக்கா இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசு ஒன்று, அதுக்கப்புறம் சின்ன கிரில் ஒன்று, அதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு தவா கொடுத்தாங்க. நம்ம கிரில் பண்ணும்போது அந்த கிளாஸ் பிளேட்டில் வந்து அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு நான் கிரில்லை வச்சு அதுக்கு மேலே இந்த தவாவை வந்து வச்சு விட்ருவேன். ஸோ அப்போ வந்து நம்ம சிக்கனில் இருக்க தண்ணி அது எதுவுமே வந்து அந்த கிளாஸ் பிளேட்டில் வந்து விழுகாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஷீட் இல்லாதப்போ இந்த மாதிரி பண்ணுவேன். அலுமினியம் ஷீட் இருந்தால் அந்த ஷீட் மேலே அதை என்ன சொல்கிறது, கிரில் மேலே அந்த ஷீட்டை வச்சு அந்த ஷீட்டுக்கு மேலே வந்து நான் சிக்கனோ ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி வச்சு விட்ருவேன். ஸோ அதுவும் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி நம்ம மைக்ரோவேவனுக்கு மேலே வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி ஜிப் இருக்கும், ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மைக்ரோவேவன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வைக்கிறனால அப்படியே எண்ணெய் பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு கவர் வாங்கி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க. அண்ட் இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா தாங்க இருக்குது. நான் ஒரு 3 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து மைக்ரோவேவன் வாங்க போகிறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும்.